Ave Maria, gratia plena, Dominus tecum. மரியின் மைந்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதாவை நம்ம பார்க்க போறோம்னா, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா. அழகா இருக்குல்ல பேரு, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா. யாருடைய வாழ்க்கையில தான் துன்பம் வராது? எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வந்து கொண்டு இருக்கும். ஆனா அந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு தான் யாருமே தயாராக இருப்பதில்லை. முடிச்சு போடுறதுக்கு வேணா நம்முடைய மக்கள் தயாரா இருப்பாங்க, எந்த நேரமும். துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய மாதா துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இதனுடைய பக்தி முயற்சி எப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், 16ஆம் நூற்றாண்டு செல்கிறது. ஜெர்மனியில் ஒரு தம்பதியரின் திருமணமாகிறது. அவர்களுக்கு வழக்கம் போல திருமணம் நன்றாக நடைபெறுகிறது. நாள் போக 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 அவர்கள் வாழ்க்கையிலே விரக்தி, அது மாத்திரமல்ல சண்டை சச்சரவு. எப்ப பார்த்தாலும் 2 பேருக்கு இடையில சண்டை. அப்ப அந்த ஹஸ்பண்ட் ஒரு நாள் ஃபாதரை பார்க்க போறாரு, பங்கு தந்தையை பார்க்க போறாரு. பங்கு தந்தையிட்ட போய் சொல்றாரு, சாமி எங்க வாழ்க்கையில துன்பமா தான் எப்பவும் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப 2 பேரையும் கூட்டி பேசுறாரு. 2 பேருமே ஒரு மனத்தோட வர மாதிரி தெரியல. கடைசியில அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கயிறை கொண்டு வராரு கையில. அது என்ன கயிறுன்னு பார்த்தா, முன்னாடிலாம் 2 கையையும் கட்டி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேருடைய கையையும் கட்டி, இருவருடைய கரங்களும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி இணைச்சு ஒரு கயிறை வச்சு போடுவாங்களாம். அந்த கயிறை அந்த முடிச்சோட கொண்டு வராரு. அப்போதுதான் அந்த பங்கு தந்தைக்கு ஒரு விடயம் புரிகிறது. அந்த முடிச்ச அவிழ்க்கிறார் மெதுவா. அவிழ்க்க 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 மாதாவினுடைய புகழ் மாலையை பாடுகின்றார். அருள் நிறைந்த வரியை சொல்லுகின்றார். மாதாவிடம் இவர்களுக்காக வேண்டுகின்றார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை சுமூகமாக சென்றதாக சொல்லுகின்றார்கள். இத வரலாறுகள் சென்று கொண்டிருக்கும் போது இவருடைய பிள்ளைகள் பேர குழந்தை வர்றாங்க. பேர குழந்தை ஒரு குருவானவர், அவர் வருகின்றார். அப்போ அவரு ஒரு ஆர்டிஸ்ட வச்சு துன்ப முடிச்சுகளை விழுக்கும் மாதா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு வரைகிறாங்க. அழகா இருக்கும் அந்த படம். 2 தேவதைகள், சின்ன குழந்தைங்க பக்கத்துல இருப்பாங்க. ஒரு பக்கம் கயிறு துன்ப முடிச்சுகள் இல்லாம இருக்கும், இன்னொரு பக்கம் முடிச்சுகளோடு இருக்கும். இப்படியாக இந்த படமானது இருக்கின்றது. அதிலிருந்து ஜெர்மனியிலிருந்து ஒவ்வொரு தேசமாக, குறிப்பாக அர்ஜென்டினா, பிரேசில் வரைக்கும் செல்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலில் தமிழ்நாட்டுக்குள்ள ஆசியாவிலேயே முதல் முறையாக செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ள சித்தளப்பாக்கம் அப்படிங்கிற பங்குல இருக்கக்கூடிய தாழம்பூர் அப்படிங்கிற ஒரு கிளை கிராமத்துல தான் முதல் முறையாக இந்த மாதாவிற்கென்று ஒரு கோவிலை எழுப்புகின்றார்கள், அர்ப்பணிக்கின்றார்கள். கட்டாயம் போங்க, அந்த இடத்தை போய் பாருங்க. வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எத்தனை எத்தனை! கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இதை பேசி தீர்ப்பதற்கு முடியாதவர்கள் கட்டாயம் போங்க. பேசி தீர்க்க முடிந்தவர்கள் கட்டாயம் மாதாவுடைய துணையால் பேசி தீர்த்து முடிவிடுங்கள். பேசி தீர்க்க இயலாதவர்கள் கட்டாயம் மாதாவை அணுக செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே துன்பங்கள் ஏதேனும் இருந்தால், துயரங்கள் ஏதேனும் இருந்தால், துன்ப முடிச்சுகள் இருந்தால், அனைத்தையும் மாதா வீழ்த்து தருவார் என்று நம்புவோம். அனைவருக்கும் நன்றி.